ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஹாப்பி நியூ இயர் விஷஸும் அதில் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க அது போய் பாருங்கள். சரி, இந்த வீடியோவில் வந்துட்டு நேற்று 1 ஹவரில் வராத விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, கமருதீனோட என்ன சொல்கிறது, கமருதீன் பண்ண எந்த ஒரு அக்ரெசிவான விஷயத்தையும், அவன் வன்மத்தனமாக நடந்துக்கிட்டதையும், பாரு அட்டாக் பண்ணதையும், இல்லை கேமுன்ற பேரில் அவன் ஒரு அந்த வன்ம விளையாட்டை விளையாடினதையும் எதுவுமே 1 ஹவரில் காட்டவே இல்லை. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, சேனல் ஆப்வியஸாக கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத விடவும் சேனல் கமருதீனுக்கு தாலாட்டு பாடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு டாக்ஸிக்கான பிளேயரை முதல்ல இருந்து அவனுக்கான எந்த வார்னிங்கும் கொடுக்காம, அவன் தப்பு பண்ணும்போதுலாம் அவனை தட்டி கேட்காம, அவனை அப்படியே தங்கத்தட்டில் தாளாட்டிட்டு, நீ இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடு, இன்னும் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு என்கிட்டயே சொல்கிறாங்க, உனக்கு நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ஹோஸ்ட், அந்த இடியட் ஹோஸ்ட் சொல்லி அவனை ஒரு நல்ல மனுஷன் மாதிரி, நல்ல ஜென்யூன் பர்சன் மாதிரி, அவரை அவர் ஹீரோ மாதிரி, அவனே ஹீரோ தான் நினச்சிருக்கான். அதுக்கு மேலே இன்னும் பெரிய ஹீரோவாக இவங்களே அவனுக்கான அந்த விஷயங்களை கொடுத்து அவனை அந்த திமுறை வளர விட்டு, அந்த டாக்ஸிக்கை வளர விட்டு, அந்த டாக்ஸிசிட்டியோட உச்சம் நேற்று அகெயின் அவளை மேன் ஹேண்ட்லிங் பண்ணுற அளவுக்கு போயிருக்கு. ஸோ ஏண்டா எல்லாரும் அவன் விக்ரம் வக்கரத்தை கொட்டிக்கிட்டே இருக்கான். அவன் சபரி அப்பா ஆடின கேமுக்கு இப்போ இருக்க ரியலைஸ் பண்ணி சாரிலாம் கேட்குறான். ஆனால் அரோரா கொண்டுனா ஓடி போயிடுறான். சுபிக்ஷா கொண்டுனா போய் அப்படியே தாளாட்டு பாடுறான், தாங்குறான். அதே மாதிரி தான் வக்ரமும். சுபிக்ஷா கொண்டுனா ஓடி போய் தாங்குறான், தங்கத்தட்டில் அப்படியே தாளாட்டு பாடுறான். பட் ஆனால் பாருக்கான விஷயங்களுக்கு யாருமே ஸ்டாண்ட் எடுக்கலன்னும் போது ஏதோ தப்பி தவறி அந்த அன்வான்ட் டச் விஷயத்தில் அது அவுட் ஆஃப் த கேம் போகிறதுனால, வெளியில் இது சென்சிட்டிவான விஷயம், ஒரு பொண்ணு விஷயம் அப்படின்னும் போது எல்லாருமே அவன் தப்பை சரி பண்ணுறதுக்கான விஷயமாவோ இல்லை மறைக்கிறதுக்கான விஷயமாவோ அந்த இடத்துல அவளுக்கான ஸ்டாண்டை எடுத்துட்டாங்களே தவிர, உள்ளுக்கு எல்லாருக்குமே அவன் மேலே இருக்கிற கோவமோ ஆத்திரமோ அந்த வன்மமோ அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதே கேமுன்னு வந்தால் கூட அரோராக்கு எதிராகவோ சுபிக்ஷாக்கு எதிராகவோ ஏன் ரம்யா ஒரு வேலை இருந்திருந்தா, இல்லை கனி ஒரு வேலை இருந்திருந்தா, இதே அக்ரெசிவ்னஸை ஒரு மாதிரி விக்ரமோ அவங்கெல்லாம் காட்டியிருப்பாங்களா, இல்லைனா சப்படி காட்டியிருப்பாங்களா? கண்டிப்பாக ஃபேவரட்டிசம் கேம்குள்ளே தான் போயிருப்பாங்க. இப்போ எப்படி சுபிக்ஷாக்கு அரோராக் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அந்த ஃபேவரட்டிசம் கேமில் தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, பாரு கிட்ட மட்டும் அது கேம் வைஸாக இருக்கட்டும், பர்சனலாக இருக்கட்டும், ஏன் அப்படி ஒரு வெஞ்சன்ஸை காட்டுறீங்க அப்படின்போது, அகைன் நான் சொன்ன மாதிரி அந்த மேல் சாவனிசம், அந்த மேல் ஈகோயிஸ்ட், அதுக்கப்புறம் தன்னை விட ஒரு பொண்ணு வளர்றான்னா அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் அந்த ஒரு ஈகோ ஹிட்டாக வர விஷயங்கள், இல்லை அவங்க லைஃப்பில் அவங்க அந்த மாதிரி பொண்ணையே பார்க்காத இடத்துல அம்மா மாதிரி அப்படியே பாசமாக பொண்டாட்டி நம்ம என்ன சொன்னாலும் அம்மா சாமி போடுற இடத்துல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில், அதாவது வினோத் ஒய்ஃப் ஆகட்டும், விக்ரன் ஒய்ஃப் ஆகட்டும், எல்லாமே அந்த மாதிரி பொண்ணுங்களே பார்க்குற பட்சத்தில் ஒரு பொண்ணு இவ்வளோ ஸ்ட்ராங்காக, இவ்வளோ ஸ்ட்ரகிளாக, இவ்வளோ ஸ்டபனாக ஒரு கேமுக்காக தன்னை இவ்வளோ பொட்டென்ஷியல் போடுவாளா? ஒரு பப்ளிக் ஷோவில் இத்தனை ஆம்பளைங்களை எதிர்த்துட்டு அவள் கேம் பெர்ஸ்பெக்டிவில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்பாரா அப்படின்றது இவங்களுக்கெல்லாம் ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குன்னா, இப்படிப்பட்ட ஆம்பளைங்களுக்கு இல்லை இவ இந்த கேம்க்குரிய விஷயத்தில் ஒரு சிம்ம சொப்பனமாக எல்லாருக்கும் இருக்கான்னா, அதுதான் மறுக்க முடியாத உண்மைன்னா, அதை ஒத்துக்க முடியாமல் இவங்க அலர் தான் அந்த அலறல், அந்த கதறல், அந்த ஒரு காண்டு, கடுப்பு, கோவம், வெஞ்சன்ஸ், வன்மம் எல்லாமே அந்த டாஸ்கில் வெளிவர விஷயங்கள், கேமில் வெளிவர விஷயங்கள். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு ஒரு பேர் வைக்கிறது, இது டாஸ்க்கு தானே, இது கேம் தானே, நீ ஏன் ஸ்போர்ட்டிவாக இருக்க மாட்டேன்னு அவன் மேலே படியை தூக்கி போட்டுறாங்க. ஆனால் இவங்க அட்டாக் பண்ணுறது மொத்தம் அந்த கேம் விஷயத்தில் பண்ணிவிட்டு, இது கேம் தானே பாரு, இது கேமாக பாரு, எதுக்கு இப்படி பர்சனலாக போகிற அப்படின்னு சொல்லும்போது, இவங்க பர்சனலாக நல்லாவே அட்டாக் பண்ணுறது, டார்கெட் பண்ணுறது அந்த பொண்ணுக்கு புரிஞ்சாலும் அதை சொல்கிற இடத்துல அவள் சொன்னாலும் அது எடுப்படலை அப்படின்னும் போது, அவள் யார்கிட்டையுமே சொல்ல முடியலன்னும் போது, அவளோட வழி அவளுக்கான விஷயங்களாக தான் இருக்குன்னும் போது, அவள் இடத்துலேருந்து பார்க்குற பாரு ஃபேன்ஸோ, பாரு சப்போர்ட்டர்ஸோ, இல்லை எங்களை மாதிரி ஏன் ஒரு பொண்ணு ஏன் இப்படி இருக்கக்கூடாது, எப்பயுமே நீங்கள் பார்த்து இப்படி தான் பொண்ணு இருக்கணும்னே நம்ம இந்த சமுதாயத்தில் நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அம்மாவையோ அக்காவையோ அக்காவையோ பார்த்து வளர்ந்த நம்ம சித்தி பெரியம்மா அப்படி பார்த்து வளர்ந்த நம்ம இந்த ஜென்ரேஷன் ஏன் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக இருக்கக்கூடாது? ஏன் அந்த பேக்வர்ட் திங்கிங்லேருந்து கொஞ்சம் வெளியில் நம்மளும் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் வேறு விதமாக யோசிக்கக்கூடாது? மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்கிற மாதிரி ஏன் நம்ம கிச்சன்லேயே இருக்கணும்? ஏன் கரண்டி பிடிச்சிட்டே இருக்கணும்? ஏன் கம்ப்யூட்டர்கிட்ட நம்மளும் கம்ப்யூட்டர் கூட பேசலாம் தானே, கம்ப்யூட்டர் கூட பழகலாம் தானே, எப்பயுமே சீரியல் பார்த்துட்டு இருக்க நம்ம டிபேட் ஷோ எடுத்து பேசலாம் தானே, எப்பயுமே ஸ்கிரிப்டடாக இருக்க அந்த சீரியல்
சீரியல் ஷோவையோ படத்தையோ பார்த்துட்டு இருக்க நம்ம ஒரு ரியாலிட்டி ஷோ பார்க்கலாம் தானே, அதில் இருக்க தப்பு சரியாக பேசலாம் தானே, அதை ரிவ்யூ பண்ணலாம் தானே, அதில் ஒரு ஆம்பளை பொம்பளைன்ற வர பட்சத்தில் அது ஜெண்டர் பயாஸ் இல்லாமல் அது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக பார்க்கலாம் தானே. ஏன் ஒரு பொண்ணு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஆங்கிளை நம்ம மாற்றி யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இன்னும் கமருதீன் மாதிரி ஆளுங்க, விக்ரனோ வக்ரனோ ஷோவே முடிய போகுது, ஆனாலும் நம்மளால் அதை மாற்றிக்க முடியல. ஸோ அந்த வக்ரன் மாதிரி ஆளுங்க, சபரி மாதிரி ஆளுங்க, ஆப்வியஸாக வினோத் மாதிரி ஆளுங்க, இவங்களுக்கு எல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த சீசனோட ஹைலைட்டாக. இந்த சீசன் டாக்ஸிக்காக போகிறதுக்கான விஷயங்கள் தான். சீசன் 9 = பாரு அப்படின்னு சொல்லும்போது இவனுங்க அவளுக்கு டைட்டில் வின்னர் கொடுக்குறாங்களோ இல்லையோ, கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். ஆனாலுமே இந்த சீசன் 9 சொன்னால் பாரு இல்லாத சீசன் 9 அட்டர் ஃப்ளாப்புன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் டிக்கெட் டு ஃபினாலே அவளுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஆனால் ஓட்ஸ் போட்டு நாங்கள் டாப் 3க்குள்ளே அவளை கொண்டு வந்துடுவோம். ஆனால் வின்னர் சேனல் ஆக்குவாங்களான்னு கேட்டால் அவளுக்கான எல்லா பொட்டென்ஷியலும் இருக்குது, அவளுக்கான எல்லா டிசர்விங்கும் இருக்குது வின்னர் ஆக்கிறதுக்கு. ஆனால் இந்த அங்கிள் டிவி இருக்குல்ல, அது யாரை வின்னர் ஆக்கணுமோ அதை தான் ஆக்க போகுது. அதுக்கப்புறம் அந்த ஓட்ஸ் பிஆர் ஓட்ஸ் வேறு அந்த வினோத்துக்கு தொலையுது. அவன் ஒன்றுமே பண்ணலை கேமில். இப்பயுமே அந்த கமருதீனை பலாறு நாளாறு அரை ஒரு 2 திட்டுவும் அவன் திட்ட மாட்டான். அதுக்கு மேலே அந்த 1 hourல காட்டாத விஷயங்களாக அவன் அவ்வளோ அக்ரெசிவாக அந்த பாலை எடுக்கும்போது அவள் ஒரு வார்த்தை கூட சொல்லலை பாரு. ஏன்னா அது கேம் ஸ்பிரிட்டாக அவள் எடுத்துக்கிட்டா. இவன் அவளை தள்ளி விட்டு அவளை தரன்னு இழுத்து அந்த அளவுக்கு பண்ணி அது எதுவுமே இந்த அங்கிள் டிவி 1 hourல காட்டலை. அப்படி இவள் அடித்தது இல்லைன்னா அடிச்சுன்னா அவனுக்கு பல்லு உடஞ்சிடுச்சா, இல்லை தவட ஒரு பக்கம் கிழிஞ்சிடுச்சா, இல்லை காது கேட்காம போயிடுச்சா, நீ போய் உச்சு நீ பண்ண. அப்போ நீ அவளை வெறுப்பேற்ற பண்ண. அவள் பலாருன்னு ஒன்று விட்டா, அது கூட பலாருன்னு கூட உள்ள அவள் கேமாக சிரிச்சுக்கிட்டே தான் இப்படி ஒன்று தட்டுனா. அதுவே உனக்கு வலிச்சிருச்சு மேன் ஹேண்டிங்னா, டே அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ செகண்ட் ரவுண்டில் என்ன பண்ண, அதுக்கப்புறம் நீ இதை பண்ணி தேர்ட் ரவுண்ட்னா 2 பேருமே அந்த இது எவிக்ட் ஆயிட்டிங்க அப்படின்னு சொல்லும் போது 2 பேருமே கேம் விட்டு போனீங்கன்னா, அப்போ நீ அவளை சீன்றதுக்காக தானே நீ போன, அது நீயே ஒத்துக்கிறல. அப்போ நீ அவளை சீன்னா அவளுக்கான கோவம் நீ முன்னாடி டாஸ்கில் அதை பண்ணியிருக்க கேமில். ஆனால் அது கேம் பெர்ஸ்பெக்டிவில் தானே அவள் பார்த்தா, உன்னாலேயே இதை கேம் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க முடியல. அவளுக்கும் உனக்கு டேர்ம் சரியில்லைன்னா அங்கே போய் நீ போய் உச்சுன்னு சொன்னது யாரு, நீ தானே. அப்போ நீ ஒன்று பண்ணுவ, அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணக்கூடாதா? சாரி கைஸ், இது எனக்கு என்ன சொல்கிறது, ஹெட்ஃபோன்ஸ் ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நான் அப்படியே போட்டிருக்கேன். இல்லை ஹெட்ஃபோன்ஸ் காதில் போட்டு கேட்டிருப்பேன். லைவ் போயிட்டுருக்கு, அது நான் நல்ல சவுண்ட் வருது. ஹெட்ஃபோன்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் சரியாக ஒர்க் ஆகலை. நான் அப்படியே டேரெக்டாக கேட்டிருக்கேன், அதான் சவுண்ட் உங்களுக்கு வந்துச்சு, சாரி. ஓகேங்களா? ஸோ அவள் பண்ணும்போது உனக்கு அது பர்சனலாக போயிட்டு உனக்கு மேன் ஹேண்ட்லிங்னு சொல்லி நீ அப்பாலஜிலாம் கேட்குற. ஏன் நீ பண்ணும்போது அது உனக்கு உரைக்கலையா கமருதீன்? ஆனால் அதையே அங்கே போயிட்டு அவகிட்ட என்ன சொல்கிற நீ, அவங்ககிட்ட வினோத்கிட்ட சொல்லும் போது அவன் வினோத்தை உள்ளே விக்ரம் சமாளித்து கூப்பிட்டு வந்துடுறான் கமருதீன். அவன் எதுக்கு கூப்பிட்டு வரானா, மேன் டு 1. அவனுக்கும் ஆம்பளைங்க கூட, இவனுங்க யாருமே ஆம்பளைங்க கூட மோதவே மாட்டானுங்க. ஏன் கமருதீன் ஏன் சபரி கிட்ட மோதல, வினோத் ஏன் சபரி கிட்ட போல, ஏன் வினோத் விக்ரம் கிட்ட போல அப்படின்னும் போது விக்ரம் கமருதீன் கிட்ட போனாலுமே கமருதீன் பாரு கிட்ட காட்டின அக்ரெசிவ்னஸே ஏன் விக்ரம் கிட்ட காட்டல. ஒரு மாதிரி கெஞ்சுறான், மேன் டு மேன் அவன் மேனுப்புலேட் பண்ணி பேசுறான். நான் இது எதனே எதனா பண்ணிக்கோ, இது ஓகே நான் உன்னை பண்ணல அப்படின்னு அங்கே ஒரு டீல் நடக்குது. அது என்ன மேன் டு மேன் எனக்கு புரியல. பாரு அடிக்கும் போது மட்டும் எல்லாரும் சேர்ந்து அடிப்பீங்க, அவங்கவுங்க கேம் ஆடும்போது அப்போ மட்டும் மேன் டு மேன் வந்துடுமா அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு மட்டும்தான் எல்லாருக்குமே ஈக்குவலாக டஃப் கொடுக்குறா. நீங்களாம் உங்கள் ஃபேவரட்டிசம் பார்த்து டஃப்பாக எடுக்கிறீங்க. அந்த டஃப்பான சாய்ஸே நீங்கள் ஃபஸ்ட் எடுக்கிறது இல்லை. எது ஈஸி டார்கெட்டை அங்கே தான் நீங்கள் போகிறீங்க, வீக் டார்கெட்டை அங்கே தான் போகிறீங்க. அந்த வீட்டில் எல்லாருக்குமான வீக் டார்கெட்டை பாருவா இருக்கா. அதுக்கு மேலே நீங்கள் ஒரு டேக் லைன் என்ன வச்சுருக்கீங்க, பாருவா அவள் எந்த டாஸ்க்கும் ஒழுங்காக விளையாட வர மாட்டா, எல்லாத்துலேயும் பிரச்சனை பண்ணுவான்னு ஒன்று முதல்லேருந்தே நீங்கள் பண்ணுறீங்களே தவிர அவள் பண்ணுற ரியாக்ஷனை நீங்கள் பேசிட்டீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆக்ஷன் ஒன்று சைலண்ட்டாக அவன் பண்ணியிருப்பான் பூனை மாதிரி, அது வெளியிலேயே வராது. ஏன் இப்போ கமருதீன் பண்ணதுமே நீ போய் பாலை எட்டி பார்த்து உச்சுன்னா எதுக்கு சொன்ன அப்படி? உனியே எவிக்ட் ஆகிட்டா, அவளை எவிக்ட் ஆகிட்டா, 2 பேரும் அவுட் ஆகிட்டீங்க, கம்முன்னு இருக்க வேண்டியது தானே. அப்போ நீ அவளை நோண்டனன்னு போனா, அவள் அது ரியாக்ட் பண்ணதுக்கு அவள் அப்பாலஜி கேட்கணும். ஆனால் அது ஆக்ஷன் பண்ணது நீ தானே. அவள் பட்டுன்னு ஒன்று விடுவான்னு எதிர்பார்க்கல. அவள் விட்டவுடனே உனக்கு என்ன ஆயிடுச்சு, அப்படியே மானம் போயிடுச்சு, ரோஷம் வந்துடுச்சு, அப்படியே அசிங்கம். அதை தான் வினோத் கிட்ட அவன் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் லைவ் எனக்கு அசிங்கமாயிடுச்சு மச்சானா, அவ்வளோ அசிங்கத்துக்கு பார்க்குறவன் நீ ஏன்டா கிட்ட போன. அப்போ நீ இதுக்கு முன்னாடிலாம் அசிங்கமாக எதுவுமே பண்ணதில்லை, அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவுமே பண்ணதில்லை, அதெல்லாம் வெளில ஹீரோயிசமாக போயிருக்கோன்னு உன் நினப்பு இல்லை. வெளில பார், ஓகேவா? இந்த ஹோஸ்ட் வேணா அவனை தாங்கி பிடிக்கலாம்,
ஷோ முடிஞ்சோடனே ஹோஸ்ட் அவர் பிள்ளைக்கு சான்ஸ் கேட்க தேடி போயிடுவார தவிர உனக்கு சான்ஸ் எல்லாம் வாங்கி தர மாட்டார். ஓகேவா? உனக்கு சான்ஸ்லாம் ஒரு படத்தில் கொடுக்க மாட்டார். இந்த ஷோ இருக்கிற வரைக்கும் உன்னை என்னமோ பண்ணிட்டு இருக்காரு, நீயும் வந்துட்டு என்னமோ ஒன்று பண்ணிருக்க, அது உங்கள் 2 பேருக்குள்ள. ஆனால் அவர் வந்து காலத்துக்கும் உனக்கு வந்து வக்காலத்து வாங்கிட்டே இருக்க மாட்டார். ஷோ முடிஞ்சோடனே அவர் வேலையை பார்க்க அவர் போயிடுவார். சோஷியல் மீடியாவில் வந்து நீ தான் உனக்கான கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணோன்னா, அவளுக்கான கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண அவளுக்கு அந்த தைரியமும் கட்ஸும் இருக்குது. அவள் ஃபேமிலி அவளுக்கு கூட நிற்கும். ஓகேவா? அப்படி வந்து அவளுக்கான பிரச்சனைகளை அவள் சமாளிக்கிறதுக்கான தைரியமும் அவளுக்கு இருக்குன்னும் போது உனக்கு இந்த ஷோவில் சமாளிக்கவே துப்பு இல்லை. ஓகேவா? நீ வந்துட்டு ஹோஸ்ட் வந்து பெருமையாக உன்னை பேசிகிட்டு இருக்காரு நீ நினச்சிட்டு இருக்க. ஹோஸ்ட் அவர் வேலையை அவர் பார்க்க போயிட்டா உன் பிரச்சனை நீ தான் சமாளிக்கணும்னு சொல்லும் போது, அப்போ உங்கள் அக்காவும் ஆல்ரெடி சொல்லிட்டு போயிட்டாங்க, வெளில வந்து நீ வெளில தான் வரணும், வெளில பார்த்துக்கோ, உள்ள என்ன பண்ணுற அதுக்கான விஷயங்கள் இருக்கும்னா, உனக்கு இந்த ஷோலையே ஒரு பொண்ணை சமாளிக்க விஷயம், அந்த பொண்ணுக்கான நியாயமான விஷயங்கள் உன்னால் ஏற்றுக்கவும் முடியல. அந்த பொண்ணு வந்து அதோட கோவத்தை காட்டும் போது அதை ஏற்றுக்கிறதுக்கு பக்குவம் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, வெளியில் வந்து எத்தனை பொண்ணுங்க பாருக்காக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவங்க பார்வையில் உன் மேலே அவ்வளோ வந்து அக்லினஸ் வந்து